சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஈரோடு திருமுறை தொண்டர் சீர் பரவுவார் திருவடிகள் போற்றி போற்றி. சமந்தர் சரணாலயர் திருவடிகள் போற்றி போற்றி. எம் குருநாதர் ஆரூர் அடிகளார் திருவடிகள் போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று சிந்திக்க இருக்கும் பதிகம் கல்லை தெப்பமாக கொண்டு கடலில் மிதந்த அப்பர் பெருமான் வேதாரண்யம் திருத்தலத்தில் மூடி இருந்த கதவை திறக்க பாடிய அற்புத பதிகம். அடியேனுக்கு அளிக்கப்பட்ட பதிகம் 5ஆம் திருமுறையில் உள்ள திருமறைக்காடு. தலமுறை எண் வரிசையில் 246ஆவதாகவும் பன்முறை எண் வரிசையில் 9வது பதிகமாகவும் உள்ளது. அடியார் பெருமக்களே, பெரியோர்களே, நம்ம வீட்டுக்கு யாராவது கதவை திறந்தோம், கதவை தட்டுறாங்க அப்படின்னா, நம்ம ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, அதாவது நமக்கு அந்த சத்தம் கேட்கவில்லை என்றால் நம்ம கதவை திறக்க மாட்டோம். அந்த மாதிரி கதவு திறக்கலைன்னா அவங்க ஒரு டைம் தட்டுவாங்க, இல்லை 2 டைம் தட்டுவாங்க. போக போக அவங்களுக்கு ஒரு கோபமும் சலிப்பும் வந்துடும். ஆனா அப்பர் பெருமான் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு கோபமும் இல்லாம சலிப்பும் இல்லாம 10 பாட்டு வரைக்கும் பாடி ரொம்ப பொறுமையா அன்பா உரிமையா இறைவன் கிட்ட கேட்டிருக்காரு. அதன் பிறகு 10 பாடல்கள் பாடிய பிறகுதான் நம்முடைய இறைவன் அந்த கதவை திறந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட அற்புதமான பதிகம் தான் நம்மளுடைய திருமறைக்காடு. திருமறைக்காட்டுடைய தல வரலாற பார்க்கலாம். சோழ நாட்டு காவேரி தென்கரையில் 125வது தலம் தற்போது வேதாரண்யம் என்று அழைக்கப்படுகின்றது. இறைவன் மறைக்காட்டு ஈஸ்வரர், அம்மை வேதநாயகி, தலமரம் வன்னிமரம், தீர்த்தம் வேத தீர்த்தம், தியாகராசர் புவனி விடங்கராக இருக்கிறார். நடனம் அம்சபாத நடனம், வேதங்கள் வழிபட்ட தலம். சேரமான் பெருமாள் நாயனாருடன் சுந்தரர் தங்கிய தலம். விளக்கை தூண்டிய எலியை மாயெளியாக இறைவன் பிறக்க செய்த தலம். கதவு திறக்க அப்பரும் கதவு அடைக்க ஞான சமந்தரும் பாடிய தலம். மூவர் பாடிய தலம். வேதாரண்யம் விளக்கு அழகு என்பது பழமொழி. அப்பர் சுவாமிகள் தூண்ட சுடரணையா சோதி கண்டா என்று பாடுகின்றார். விளக்குகள் நெகிழியாக உடைய கோவில். பரஞ்சோதி முனிவர் தாயுமானவர் அவதரித்த தலம். அகத்தியர், முசுகுந்தன், விஸ்வாமித்திரர், வசிஷ்டர், நாரதர், பிரம்மன் வழிபட்ட தலம். அகத்தியருக்கு திருமண காட்சி அளித்த தலம். இத்தகைய சிறப்பான தலம் தான் திருமறைக்காடு. இந்த திருமறைக்காடை பற்றி நாம் சிந்திப்போம். பதிக எண் 1. இத்தலம் கடலுடையது, அதாவது நீண்ட கடல்களை உடையது. பெண்கள் வலம் வணங்கக்கூடியது. மறைக்காட்டு பெருமானை விரும்பி எல்லோரும் தியானிக்கிறார்கள். அவரை வாழ்த்தினால், நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், இறைவனை நினைத்து அவரை வாழ்த்தினால் போதும், நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீங்கிவிடும் என்று இந்த பதிக எண் 1 பதிகத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. பாடல்: ஓதமால் கடல் பாவி உலகலாம் மாதரார் வாழும் பொன்மறை காடரை காதல் செய்து கருதப்படுபவர் பாதமே பறையும் நம் பாவமே அப்படின்னு. நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம், இறைவனை காதல் செய்தால் மட்டும் போதும். ஓதல் அப்படின்றது இந்த இடத்தில் அலையை குறிக்கின்றது. மால் அப்படின்றது பெரிய என்று அர்த்தம் கொள்கின்றது. பதிக எண் 2. ஊருக்கு வெளியே நீர்நிலைகள் உள்ளன. அங்கு தாழம்பூ பூக்கின்றது. மறைக்காட்டு பெருமான் காண்பதற்கு மிகவும் அரியவர். பணி செய்தால் அருள் செய்வார். என்ன பணி அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். உளவார பணி, இல்லை இறைவனுக்கு நம்ம இந்த மாதிரி தேவாரம் திருமுறைகள் படிக்கிறது மாதிரி இந்த மாதிரி பணிகள் செய்தாலே போதும், இறைவன் நம்மளை கண்டு நம்மளுக்கு ஆட்கொள்வார் அப்படின்றத இந்த பாடல சொல்றாங்க. பாடல்: பூக்கும் தாளை புரணி அருகலாம் ஆக்கன் தானுடை மாமரை காடரோ ஆர்க்கும் காண்பரி ஈரடியார் தம்மை நோக்கி காண்பது நுண்பணி செய்யலே. நோக்கி இப்ப நம்ம கோவிலுக்கு எங்கேயாவது போனோம் அப்படின்னா, இறைவன் நம்மளோட பேரை கேட்கறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஐயர்கள் நம்மளுடைய பேரை கேட்டா உடனே என்ன பண்ணுவோம், ராசி நட்சத்திரம் பார்க்கறதுக்கு நம்ம போன் எடுத்து பார்ப்போம். ஆனா இங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, நோக்கி காண்பது நுண்பணி செய்யலே. இங்க இறைவனை காணுங்கள். இறைவனை எப்படி காணணும்? நோக்கி காணணும். அதுதான் சொல்றாங்க. புரணி அப்படின்றது இந்த இடத்துல உப்பங்கடி அப்படின்ற நெய்தல் நிலத்தை குறிக்கின்றது. பதிகை எண் 3. ஊருக்கு புறத்தே உள்ள நீர்நிலைகள் அருகில் எல்லாம் புன்னை ஞாழல் வளர்ந்துள்ளன. அடியார்கள் தலத்தே வலம் வருகின்றார்கள். இறைவன் உமைபாகராக இருக்கிறார். இறைவனுக்கு பிடித்தது இறைவன் வேடமே அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாடல் பாத்தீங்கன்னா, புன்னை ஞானல் புரணி அருகலாம் மண்ணினார் வளம் பொன்மறை காடரோ அன்ன மென்னடை யாழையோர் பாகமா சின்ன வேடம் வகுப்பது செல்வமே. இன்னைக்கு நம்ம ஒரு திருமண காட்சி கோயில வேற எங்கேயும் வெளியே போகணும்னு நினைச்சோம்னா 3 நாளைக்கு முன்னாடி என்ன ட்ரெஸ் போடலாம், என்ன பண்ணலாம் அப்படின்றத ரொம்ப நுண்ணிப்பா ஆராய்ச்சி எல்லாம் பண்ணுவோம். ஆனா இறைவன் சொல்றாரு, இறைவன் என்ன பண்ணிக்கிறார்? சின்ன வேடம் வகுப்பது செல்வமே. அவர் எந்த ஒரு ஆடை அலங்காரமும் பண்ண கிடையாது. ஒரு புலித்தோல் அணிந்திருந்தா கூட என்ன பண்றாரு? அவருடைய தன்மையை ரசிக்கின்றார். அந்த தன்மை யாருக்கு வேணும்? மனிதராக பிறந்திருக்கக்கூடிய நமக்கும் வேண்டும். ஞாழல் அப்படின்றது இந்த இடத்துல சுரப்புன்னை மரத்தை குறிக்கின்றது. பதிகை எண் 4.
8 வகை மலர்களை இறைவன் அரும்புகளோடு தலைசடையில் சூடியுள்ளான். மறைக்காட்டு உரையும் பெருமானை நடனமாடி வேதம் பாடி நீர் எழுந்தருளிய தலம் இதுவோ அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. அது பாடல் பார்த்தீங்கன்னா, அட்ட மாமலர் சூடி அடும்போடு வட்ட புன்சடை மாமரை காடரோ நட்ட மாடியும் நான்மறை பாடியும் இட்டமாக இருக்கும் இடம் இதுவே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம வயசான காலத்துல ஏன் வீடு ஏன் இது அப்படின்னு எல்லாத்தையும் அடம்பிடிப்போம். ஆனா இறைவன் சொல்றாரு, இட்டமாக இருக்கும் இடம் இதுவே. ஈசன் எந்த இடத்தை பாட்டு பாடுறாரோ நடனம் ஆடுறாரோ அதுவே தன்னுடைய இடம் என்று நம்மளுடைய ஈசன் நினைக்கின்றார் அப்படின்னா அவர் எத்தகைய தன்மையுடையவராக இருக்கக்கூடியவராக இருப்பாரு. ஆனா நம்ம கிட்ட அந்த பக்குவம் வரவில்லை என்றுதான் நாம் அர்த்தம் கொள்ள வேண்டும். பதிகை எண் 5. நெய்தலும் மாம்பழும் நிறைந்துள்ள வயல்கள் சூழ்ந்துள்ளது. அத்தகைய தலம் இத்தலம். மெய்யன்பான மறைக்காட்டு பெருமானை உமைபாகனை சடையில் பிறையை முழுகுகின்ற பாம்பையும் உடையவனை. அதாவது சாபம் பெற்ற சந்திரனையும் வச்சிருக்காரு, அதை முழுகக்கூடிய பாம்பையும் வைத்திருக்கின்றார். எந்த ஒரு அச்சமும் இல்லாம. நெய்தல் ஆம்பல் நிறைவையில் சூழ்ந்தரும் மெய்யினார் வளம் கொன்மறை காடரோ தையல் பாகம் கொண்டிற்கவர்க்கும் சடை பைதல் வெண்பிறை பாம்புடன் வைப்பதே அப்படின்றத பாடல். பதிகை எண் 6. உறங்கும் போதும் உறங்காத இறைவனை நினைக்கின்றோர் வஞ்சமின்றி வளம் தரும் திருமறைக்காடு. இறைவா, இந்த பெண் உன் யாசகம் கேட்டு வந்தாள், 5 தலை பாம்பை கண்டு அஞ்சினாள். இந்த இடத்துல 5 தலை நாகம் அப்படின்றது சுத்த மாயை சுத்த வித்தையை குறிக்கின்றது. மந்திரம் பாடல் பார்க்கலாம். துஞ்சம் போதும் துயிலின்றி ஏத்துவார் வஞ்சி நின்ற பொன்மறை காடரோ பஞ்சின் மெல்லடி பாவை பலிகொணர்ந்த தஞ்சி நிற்பதும் 5 அடை நாகமே. பதிகை எண் 7. அருளுடையவரை அருட்செல்வம் நிறைந்து அருளால் விழா நடக்கின்ற தலம் இத்தலம். இறைவன் மனம் வைத்து இறைவனே வலம் வருகின்ற தலம். மறைகாட்டு இறைவனே உமைபாகனே கங்கையை சூடியது ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டா, இந்த இடத்துல கங்கை அப்படின்றது இயற்கை ஆற்றலை குறிக்கின்றது. பாடல். திருவினார் செல்வமல்கு விழாவணி மருவினார் வளம் கொன்மறை காடரோ உருவினார் உமை மங்கையோர் பாகமாய் மருவினாய் கங்கையை சென்னி தன்னிலே. பதிகை எண் 8. சங்குகளை அலைகள் கரையில் கொண்டு வந்து விடுகின்ற தலம். கடற்கரை சோலையில் கப்பல் வந்து சேருகின்ற தலம். மறைக்காட்டு இறைவனே தலையில் கங்கை வைத்து கையில் அனல் ஏந்துகின்றான். பாடல். சங்கு வந்தலை குந்தடம் காணல்வாய் வங்க மார்வளம் கொன்மறை காடரோ கங்கை செஞ்சடை வைப்பதும் அன்றியே அங்கை அண்ணலன் ஏந்தல் அழகிறே. இந்த பதிகத்துல 9ஆம் பாடல் கிடைக்கல. ஆனா பதிகை எண் 10. ராவணன் தேரில் செல்லும் போது செல்லும் வழியில் கைலை இருந்தது. அவன் அந்த கைலையை எடுத்தான். இறைவன் அவனது 10 தலையை அழுத்தினார். ஆனால் ராவணனை கொல்லவில்லை. இறைவன் துன்பம் தருவது போலே தந்து இன்பத்தை மட்டும் தருகின்றவன். அதனால துன்பம் வருகின்றது என்று கலங்காதீர்கள், உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்பம் கிடைக்கப் போகின்றது என்பதுதான் அதனுடைய அர்த்தம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பாடல். குறைக்காட்டான் விட்ட தேர்குத்த மாமாலை இறைக்காட்டை அடுத்து தான்றலை ஈரைந்தும் மறைக்காட்டானாரை ஊன்றடும் வாய்விட்டான் இறைக்காட்ட எம்பிரான் ஏத்தவே. இதில் இறைக்காட்டான் அப்படின்றது இறப்பை கொடுக்க மாட்டான் என்று பொருள் கொள்கின்றது. எப்படி அப்பர் நம்ம இத்தனை 10 பாடல்களை பாடி கதவை இறைவனை திறக்க வைத்தாரோ, அந்த மாதிரி இறைவன் கிட்ட நீங்க அதிகாரம் பண்ணாதீங்க. இறைவன் கிட்ட அன்பா உரிமையா கேளுங்க. இறைவன் தங்களுக்கு என்ன வேணும்னாலும் அதை செய்வார் அப்படின்றத இதனுடைய கருத்து. பெரியார்களே, அடியார் பெருமக்களே, இன்று திருமறைக்காடு திருத்தலத்தின் மகிமையும் அப்பர் பெருமான் பாடிய ஓதமால் கடல் பதிகத்தின் சிறப்பையும் உங்கள் முன் பகிரும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. உரையை நிறைவு செய்யும் முன் அடியேன் சில நன்றிகளை சமர்ப்பிக்க கடமைப்பட்டுள்ளேன். ஈரோடு மண்ணிலிருந்து சைவ பணியாற்றி வரும் திருமுறை தொண்ட சீர்பரவார் ஐயா அவர்களுக்கும், சைவ தமிழால் சேவையாற்றும் சமந்தர் சரணாலயர் ஐயா அவர்களுக்கும், அடியேனுக்கு நல்வழி காட்டி ஞானப்பால் ஊட்டி வளர்க்கும் என் குருநாதர் ஆரூர் அடிகளார் ஐயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி திருவடி வணக்கங்களையும் சமர்ப்பிக்கிறேன். இறுதியாக அடியன் பேசிய வார்த்தைகளை கேட்டு அதில் உள்ள இறை சுவையை நுகர்ந்த அடியார் பெருமக்களாகிய உங்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். முடிவாக, நம் உடம்புதான் திருமறைக்காடு. நம் உள்ளத்தில் உள்ள அறியாமை என்னும் கதவு பூட்டப்பட்டிருக்கிறது. அந்த பூட்டை திறக்க அப்பர் பெருமானின் இந்த பதிகமே சிறந்த கருவி. எம்பெருமான் திருவருளாலும் குருவருளாலும் நம் அனைவருடைய வாழ்விலும் இன்பக் கதவுகள் திறக்கட்டும். திருச்சிற்றம்பலம்.